ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சுக்கிற இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சி இன்றைக்கி வந்து முதல் நாள் வகுப்பு, அதாவது 3ஆம் பாகம். ரைட்டா? அதாவது முதல் வகுப்பே 3 நாளாக பிரிச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த ஊர் திருவிழாங்கிறதுனால டெய்லர் யாரும் வரலை, அதாவது கிளாஸ் படிக்கிறவங்க வரல. இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு என்ன தச்சு படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பேசிக்லேருந்து இன்றைக்கி இப்போ தான் நான் மிஷினில் உட்காந்து தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வந்திருக்காங்களே இவங்க எல்லாருமே ஜீரோ தான், அதாவது மிஷினை பற்றியே தெரியாது, ஃபஸ்ட் டைம் மிஷினில் உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஓரத்தையில் இடத்துலங்கிறத பற்றியே தெரியாது இல்லையா? அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ஓரத்தையில் இடத்துல எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் எதுவும் மெட்டீரியல்லாம் கொடுக்கல, சும்மா மிஷின் வந்து ட்ரையல் பார்க்க சொல்லியிருக்கிறேன். அந்த மிஷின் கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பார்க்க சொல்லியிருக்கிறேன். அவங்களோட கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு வேஸ்ட் துணி வச்சு தைச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ அந்த ஓரத்தையில் இடத்துல எப்படி போடலாங்கிறத நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். வாழ்க்கையில் துவண்டு போகிற நேரத்தில் நம்மளுக்குன்னு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா, அதுக்காக காத்துக்கிட்டே இருக்காமல் ஒரு சந்தர்ப்பத்தை நாமளே ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் கற்றுக்கிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது குறிப்பாக அந்த தையல் தொழிலாக இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் சேர்ந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தையல் தொழில் எப்போயுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தையல் தொழில் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும்னு நான் சொல்லலை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த தையல் தொழிலும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வர சூழ்நிலையில் இந்த தையல் தொழில் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பழகுனீங்கன்னா அந்த ஒரு கஷ்டகால சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்க வேண்டியது இந்த தையல் தொழில் மட்டும்தான். அதை நான் அடித்து சொல்லுவேன். அதனால் உங்களோட தேவைக்கு இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக நீங்கள் மற்ற எல்லாருக்கும் தைச்சி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பொழுதுபோக்கு தைக்கிறது இருந்தாலும் சரி, இந்த தையல் தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த 5 பேர் இந்த கிளாஸ் படிக்கிறாங்க இல்லையா, இதில் 5 பேர் படிக்கிறாங்க. இந்த 5 பேருக்கு வந்து ஜீரோ தான், எதுவுமே தெரியாது. இப்போ வந்து சும்மா ட்ரையல் பார்த்துட்ருக்குறாங்க. நடுவில் ராணி தம்பி மாப்பிள்ளைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் நேற்றே பதிவில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ உள்ள 4 பேருக்கு வந்து ஜீரோ தான். ரைட்டா? அந்த அங்கே இருக்கிறார்ல அவர் பேர் தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? உட்காந்தே சொல்லுங்கள். இது ஸ்கூலு கிடையாதுல்ல, உட்காந்தே சொல்லுங்கள். சரி பாப்பா, உங்கள் பேர்? காயத்ரி. இவங்க நம்ம ஊர்லேருந்து தான், பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இவர் நம்ம மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியல, ராணியோட தம்பி பிரகாஷ். நேற்றே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய் சொல்லக்கூடாது மாப்பிள்ள? சரி, பாப்பா பேர் வந்து என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமி. அதாவது அவங்களுக்கும் வந்து மிஷினை பற்றி இன்னும் தெரியாது, பேசிக்கில் இருந்தால் படிக்க போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குறோனோ அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்கள உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் எதுவுமே தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். இது மாதிரி தானே நம்மளும் இருக்கோம், அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் சுத்தமாக தெரியாதவங்களாக பார்த்து உட்கார வச்சுருக்கிறேன். இதோட ஒரு பெரிய டெய்லர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்லையா, அப்படியே பக்கத்தில் வாங்க. இவங்க பெரிய பெரிய டெய்லர், ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஆல்ரெடி வந்து அப்பப்போ சும்மா அவளுக்கு பிடிச்ச நேரம் உட்காந்து தைச்சிட்டு இருப்பாள். இன்றைக்கி நான் கிளாஸுக்குன்னு வர சொல்லியிருக்கிறேன். இந்த லீவு விடுறதுனால. இந்த குட்டி, உன் பேர் சொல்லு எல்லாருக்கும், சத்தமாக சொல்லு. என்னோடய 2வது பொண்ணு பவித்ரா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா, அவங்களுக்கும் இந்த கிளாஸஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னா அப்போ மற்ற நேரம் வந்து அவங்களால படிச்சுக்கிறாங்க. அந்த ஜீன் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிடுவான்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இவங்க எல்லோரும் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் வந்து எல்லாருக்கும் ஒரு அந்த தையல் சம்மந்தப்பட்ட அடிப்படை தேவைகள் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஸ்கேலு, மார்க்கரு, டேப் அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதை இப்போ ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். மார்க்கரு, டேப்பு, ஸ்கேலு, அதாவது அடிப்படை இதான் ஃபஸ்ட்டு தேவைப்படும். மற்றதெல்லாம் அப்புறம் அவங்க படிக்க நம்ம கொடுத்துக்கலாம். இதாங்க, இப்போ டேப் கேட்டிங்களா, இந்த டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தாருங்க, ஓட்டு போட்டுருங்க. ரைட். இல்லை, இப்போ ட்ரெண்டிங்கில் அதானே போய்கிட்டு இருக்கு, அதனால் அப்படி சொல்லிட்டேன். சரி, இந்த போ. சரி,
இது எல்லாருக்குமே நான் வந்து கொடுக்கறது உண்டு. அதாவது கிளாஸ் படிக்க வரவங்க இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் என்னை பார்க்க வந்தாலும் என்னோட ஞாபகமாக ஒரு ஸ்கேலு, ஒரு மார்க்கரு, டேப் கொடுக்கறது என்னோட வழக்கம். பாப்பா இந்த வணக்கம். இது நீ ஸ்கூல் திறந்துட்டா கூட திருப்பி லீவு விடும்போது வந்து படிக்க வரணும், ரைட்டா? இந்தா, இது உன்னோட ப்ராப்பர்ட்டி, தனியாக பத்திரமா வச்சுக்கணும். சரின்னு சொல்லு. வீட்டில் தான் அப்பா பொண்ணு, இங்கே வந்து ஸ்டூடெண்ட். ஆமாம் சொல்லு. சரி, ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேலு, மார்க்கர், டேப் மட்டும் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு ஓரத்தையில் இடத்துல எப்படி போடணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் பாருங்கள், சரியா? சிவா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வரேன். சும்மா ரஃப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு ரஃப்பான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, சரியா? சொல்லித்தரேன், அதே மாதிரி நீங்கள் தைக்கணும்னு. ஃபஸ்ட்டு நூல் கோர்க்க தெரியுமா? தெரியாது. நூல் கோர்க்க தெரியுமா? தெரியாது. கேட்கல. இல்லை, தெரியாது சார். சரி சார், நான் நூல் கோர்க்க உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி கோர்க்கிறது இல்லை எடுத்துடுறேன். பாபின் கேஸில் த்ரெட்டு இருக்குது. பாபின் போட்டு இந்த இருக்கு இல்லையா, எல் இப்படி மாட்டி அது த்ரெட்டு வந்து நல்லா ஸ்டக் ஆகாமல் ஒரே மாதிரி வரணும். ஓகே, ரைட்டா? ஓகே. கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்கன்னா எல்லாரும் கேட்கும்ல. கண்டிப்பாக. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி, இது எங்கே கீழே மாட்டுறீங்க? கீழே இருக்கு இல்லையா, இப்படி தான் கேள்வி கேட்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த பாபின் கேஸு எல்லோரும் பாருங்கள். பாபின் கேஸு எந்த மாதிரி மிஷினாக இருந்தாலும் சரி தான், இந்த ரைட் சைடில் இப்படி போய் இந்த இலை இருக்கு இல்லையா, கொடுத்து இப்படி எடுக்கணும். அப்போ ஸ்டக் ஆகாமல் வரும், அப்போ ஸ்டிச்சிங் நல்லா வரும். இப்படி எடுத்துட்டு இந்த இருக்கு இல்லையா, மாட்டி லாக் பண்ணி இப்படி சத்தம் கேட்கணும். கேட்டுச்சுன்னா தான் கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குன்னு மிஷினை இப்படி தூக்கிலாம் எடுக்க வேண்டியதில்லை, அடியில் கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் மிஷினை தூக்கியிருக்கேன். ஓகே, ரைட்டா? இப்போ மேலே த்ரெட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹோல்ஸில் விடணும்? இந்த நூல் கொண்டு விட்டுட்டோம். த்ரெட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆப்போசிட் கலர்லாம் போடுறோம். ஓகே, ஏன்னா நீங்கள் கோணையை தைச்சிங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். இந்த இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதில் மாற்றிட்டு, ஓகே, ரெண்டாவது இந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆமாம் மாட்டிட்டு, அப்புறம் இதில் மாட்டோம். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, மாட்டிட்டு இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டிட்டு, ஓகே, போய் கீழே உள்ளதில் ஆமாம் அவ்வளோதான். இந்த இருக்குல்ல அப்படி அதில் வந்துட்டு கீழே இந்த இதில் மாட்டோமா? ஆமாம். நீடில் த்ரெட்டு வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடு கையில் தான் கோர்க்குற மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில். ரைட்டா? இதுக்கே ஒரு நாள் சரியாக போக முடியாது, மாட்டேன். இதுக்கே ஒரு நாள் சரியாக போகுமா? அதாவது சுற்றி இந்த த்ரெட் அடியில் இருக்க த்ரெட் இப்படி வெளியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் 2 த்ரெட்டு ஒரே மாதிரி தான் செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ மேலே கீழேயும் ஸ்டக் ஆகாமல் வந்துச்சுன்னா தான் ஸ்டிச்சிங் நல்லா கிடைக்கும். டேப் மரத்தில் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, வாங்க பக்கத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ஒன்று தச்சு காமிச்சிடறேன், அது மாதிரி நீங்கள் தைங்கண்ணே. சரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ எதுவுமே தைக்க தெரியாதவங்க சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்டா? பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு டைம் மடித்து ஒரு இன்ச்சோ இல்லை 1.25 இல்லை 1.5 இன்ச்சோ எத்தனை இன்ச்சு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, படிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது தையல் போடணும். தையல் வந்து எப்பயும் 2.5 வச்சுக்கணும், அதுதான் கரெக்டான அளவு. ஓகே,
இப்போ நான் தைக்கிறது வந்து ஓரத்தையல். ஓரத்தையல் அதாவது இந்த மடிச்சிருக்கேன் இல்லையா? ஆமாம். இந்த தையல் வந்து இந்த இதோட கீழே இறங்கிடக்கூடாது, தள்ளியும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் தான், அதான் ஓரத்தையல். இந்த இருக்கு இல்லையா, இது மாதிரி தான் போடணும். இது வந்து ஓரத்தையல். அப்படியே போடுறீங்களா? போடுறேன். தப்பாக தைச்சிங்கன்னா பிரிக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் இதை ஃபுல்லாக தைச்சிருங்க, பக்கத்தில் நான் இன்னொன்று தைக்கிறேன். சரி. வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஓரத்தையல். அது மாதிரி இந்த பக்கம் ஓரத்தையல் போடணும். ரெண்டு பக்கம் ஓரத்தையல் போடுவோம். அது மாதிரி இங்கேருந்து இடத்தையில் போடணும். இடத்தையில் போடணும். அது மாதிரி இந்த பக்கம் இருந்து இடத்தையில் போடணும். அப்போது லெஃப்ட்டும் ரைட்டும் மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறதுக்கு கை வசம் கரெக்டாக செட் ஆகும். எங்க இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஓரத்தில் போடுறீங்களா? லைட்டாக நான் வச்சு காமிக்கிறேன். சரி. அந்த நீடில் வந்து கரெக்டாக அந்த எட்ஜிலே வரணும். சரி. இருக்கு இல்லையா, அது மாதிரி வரணும். மெதுவாகவே தைக்க. மெதுவாக தைக்கிறேன். தப்பாக தைச்சிங்கன்னா பிரிக்கணும். சரி. சரி. ஓகே. த்ரெட்டு போடணுமா? இப்போ பாபின் சுற்றும் போது எம்டியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதில் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்குது, புது மாடலுங்கிறனால சுற்றிட்டு எப்படி இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டிட்டோம்னா இதை டைட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகிடும். இந்த இல்லையா பாபின் கேஸில் போட்டு இப்படி போடும்போது இந்த ரைட் சைடில் தான் இந்த த்ரெட் இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் இழுக்கும்போது ஸ்டக் ஆகாமல் வரும். சப்போஸ் இப்படி விட்டு விட்டு இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் நல்லா வராது. பாபின் கேஸ் போட தெரியல. இது சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் சத்தம் சரியாக கேட்கலன்னா நம்ம சரியாக போடலைன்னு அர்த்தம். இதில் வந்து நான் அண்ணன் ஓரத்தில் எடுத்து தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சும்மா ரஃபாக ஒரு இதில் மடிச்சுட்டு இதில் இருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு எவ்வளோனாலும் சரி, எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவு கடைசி வரைக்கும் வரணும். இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஸ்பீடு குறைச்சிக்கிறேன். தையல் வந்து இப்படி இறங்கிருச்சு இல்லையா, இந்த மாதிரி இறங்கக்கூடாது. இப்போ நான் தைக்கும் போது தான் இறங்கிருச்சு, அப்படி இறங்கக்கூடாது. அப்படி இறங்குச்சுன்னா பிரிக்கத்தான் செய்யணும். சரியா? அந்த எஜ்ஜு தையலுங்கிறது வந்து அந்த கரெக்டாக அந்த எஜ்ஜிலே வரணும். கீழே இறங்கிடக்கூடாது, மேலே தள்ளி போயிடக்கூடாது. நம்ம நீங்கள் தைக்கும் போதும் சரியில்லைன்னா பிரிச்சிடணும். கை வைக்கும்போது ஒரு கை இப்படியும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்படி தைச்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே கடைசி வரைக்கும் தைக்கணும். தைக்கிறீங்களா? ஸ்லோவாக தைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ஏன்டா காமிக்கவே இல்லை? நீங்கள் உட்காருங்க. அதாவது நீங்கள் இன்னும் ரஃப்பாக தான் தைச்சி படிக்கிறீங்கன்னா இன்னும் ஓரத்தில் எழுதிட்டு போடல. நான் சொன்னது உங்களுக்கு மடித்து ஓரத்தில் போட சொன்னேன். அதை 4ஆக மடித்து சும்மா தையல் போட்டு வச்சுருக்காப்புல.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மிஷின் செட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி ரஃபாகவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தச்சு மிஷின் நம்ம கண்ட்ரோல் வர்றதன்னைக்கும் சும்மா ரஃபாகவே தைச்சிட்டு வாங்க. சரி தைங்க. தைக்கிற மாதிரி பிரிச்சுட்டு தைங்க. சத்தம் இல்லை. பிரிச்சுட்டு தைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த வரேன் பிரகாஷ். இதில் அப்படி பிரகாஷுக்கு சொல்ல வேண்டியதில் ஆல்ரெடி தெரியும். நம்ம மிஷினில் உட்காந்து சொல்லி கொடுக்கணும் இல்லை, நம்ம சொன்னாலே புரிஞ்சுக்கிறோம்ல. பிரகாஷ் இதை அப்படியே மடிச்சுட்டு ஃபோல்டிங் பண்ணி கரெக்டாக எட்ஜு தையல் வாங்க வந்து பாருங்கள். தையல் ரொம்ப எட்ஜில் இந்த தையல் போடுறாப்புல இல்லையா, இதுதான் எட்ஜு தையல். அதாவது கரெக்டாக அந்த தையல் கீழே இறங்காமல் போட்டு தான் எட்ஜு தையல். அதே மாதிரி இப்போ இடத்தையில் போட சொல்கிறேன். பிரகாஷ் அப்படியே இடத்தையில் போட. இடத்தையிலுங்கிறது வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக அந்த கைடை விட்டு வெளியில் தெரியணும். தெரிகிற மாதிரி சொன்னால் அந்த இடத்தையில் கரெக்டாக வரும். அந்த தையல் வந்து கோணல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் த்ரெட்டு போட்டிருக்கோம். சப்போஸ் அது கோணல் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து கோணல் ஆகாமல் போட்டுருக்காப்புல இல்லையா, நீங்கள் லைட்டாக வளைச்சிட்டிங்கனாலும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் எட்ஜு தையல். ரைட். இதை அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் இடத்தில் போடுறோம். அதாவது லெஃப்ட் டு ரைட்டும் நம்ம வந்து கரெக்டாக செட் ஆகணும் இல்லையா, அந்த கை செட் ஆகிறதுக்காண்டி தான் இந்த பக்கம் ஓர தையலும் இந்த பக்கம் ஓர தையலும் போடுறோம். அதேமாதிரி இந்த பக்கம் இடத்தையிலும் இந்த பக்கம் இடத்தையிலும் போடுறோம். அப்போ அந்த 4 தையலும் பெண்ட் இல்லாமல் கரெக்டாக போட பழகிட்டோம்னா மிஷின் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரைனிங் நான் சொல்லுவேன். அதாவது நேற்று தைச்சோம் இல்லையா, அந்த ஸ்கொயரை கட் பண்ணி இடையில ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அடுத்த நாளைக்கு. இன்றைக்கி வந்து இந்த ஓரத்தில் இடத்துல தான் போட்டுருக்காப்புல இதாக இருக்கு இல்லையா. இது மாதிரி கொஞ்சம் கோணல் இல்லாமல் போட்டுட்டோம்னா நீங்கள் படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது அடுத்தடுத்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா வரும். மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். சரி, அடுத்து அப்போ அண்ணே சொல்லித்தரட்டா? ஃபஸ்ட்டு தைச்சி காமிச்சிடட்டா? வெளியில் வந்தால் தான் நான் உள்ள வர முடியும். என்ன பாப்பா? சரி, இதாக இருக்கு இல்லையா, த்ரெட்டெல்லாம் போட்டிருக்கா? த்ரெட்டு தப்பாக போட்டிருக்கு. போட்டு தான் இருந்துச்சா? நூல் நான் வேறு கலர் போடுறேன். அப்போ தான் தப்பாக தைச்சோன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடிச்சுட்டு நல்லா கீறிக்கிறோம். கரெக்டாக இருக்கு இல்லையா, ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் தையல் போடணும். சரியா? எட்ஜில்னா இந்த தையல் கீழே இறங்கிடக்கூடாது, இந்த ஓரத்தில் கரெக்டாக வரணும். அது கீழே இறங்கிடக்கூடாது, தள்ளியும் போகக்கூடாது. இப்படி தைச்சோம்னா தான் மிஷின் வந்து நம்மளோட கண்ட்ரோல் இருக்கும். நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிற கண்ட்ரோல் வரும். வேறு வகை இருக்குல்ல, கரெக்டாக வடிச்சிட்டு அந்த எட்ஜில் போட்டுக்கிறேன்ல, அலே பண்ணணும். மீதி நீங்கள் போட்டுறியா? சரி. சப்போ எது டவுட்னா அண்ணன்ட்ட கேட்டுக்கணும்னா, ஆனால் அந்த எட்ஜில் தான் போட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் போட்டுக்கிறோம், அப்புறமாட்டி இந்த பக்கம் சொல்கிறேன். சரி. அப்போ என்ன பண்ணுற? எங்கள் வீட்டு பெரிய டெய்லர். எங்கே பாப்பா தைச்சது காமி? என்னது இது? சொல்லு. சும்மா ரப்பாக தைச்சிருக்கியா? சரி. அதாவது மிஷின் செட் ஆகிற வரைக்கும்
இப்படி ரஃப்பாக தைச்சாலே போதும். அதாவது நம்ம கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக. அதுக்குன்னு எடுத்த உடனே நம்ம ஓரத்தில் போடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு மிஷினை பற்றியே தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த மிஷின் கண்ட்ரோல் இருந்தால் போதும். சும்மா ரஃப்பாக தைச்சிட்டாலே போதும். சும்மா தையல் கோணமெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து தைக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். ராணி ஒரு துணி எடுத்துகிட்டு வாயேன். அதுதான் இப்போ நான் என்ன உனக்கு தச்சு காமிக்கிறேன், அதை அப்படியே பண்ணணும்னா பேசு பப்பு. இருக்குல்ல, நீ ஏற்கனவே தப்பு இல்லை முன்னாடி அதே மாதிரி தான் மடிச்சுக்கோ. நல்லா கீறிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிட்டேன்னா இந்த கரெக்டாக அந்த எட்ஜில் தையல் போடணும், விலகக்கூடாது. நீ அப்பப்போ லீவுக்கு வந்து படிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ படிப்பையும் பார்த்துட்டே இருக்கலாம். லீவில் இருக்க டைம் வந்து இதை படிச்சுக்கிட்டேன்னா சப்போஸ் என்றைக்காவது உனக்கு ஓன் ட்ரெஸ்ஸு நீ அழகாக தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீ தப்பே இல்லை முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிட்டு இருந்தில்ல. ஏன்னா போன தடவை 30 நாள் தையல் பயிற்சியிலே என்னோட மக ஒரு ப்ளவுஸ் தனியாக தைச்சிட்டா. தச்சு என்ன பண்ண, அந்த காசில் என்ன பண்ண, பிறந்த நாளுக்கு அந்த குரு தட்சணை காசை கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தான். என்ன பாப்பு, இந்த தடவை அதே மாதிரி நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா போன தடவை பாதிலே விட்டுட்ட, ஸ்கூல் இருந்ததுனால, அது லாக்டவுன் இருந்ததுனால அந்த டைம் போலாம் படித்தாச்சு. இந்த டைம் எத்தனை நாள் லீவ் இருக்கோ அப்போ போகிற வந்துடணும். சரியா? போட்டுக்கலாம் ஓரத்தில். நான் எப்படி போட்டுருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுட்டே வா. சரியா? கடைசி வரைக்கும் போட்டு வரணும். சப்போஸ் விலகுச்சுனாலும் பிரிக்கிற மாதிரி தான் சொல்லுவேன், அதனால் மெதுவாக தைச்சிட்டு வா. சரியா? இங்கே வாங்க. அதாவது இந்த குறை போட்டையில் பார்க்காரு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, அப்படி தானே? சரி, அதாவது ஓரத்தில்ங்கிறது பரவாயில்ல. அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மிஷின்லேயே உட்காடுறாங்க. இது வரைக்கும் மிஷினில் உட்காந்தது இல்லைல்ல, இதான் ஃபஸ்ட் டைமு. சரி பரவாயில்ல. அதாவது இந்த அளவுக்கு இருக்கும்போதே இவ்வளோ தைக்கிறாங்கன்னா பரவாயில்ல. அப்போ மிஷினோட கண்ட்ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 நாளில் செட் ஆகிடும். இதே மாதிரி ஓரத்தில், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் வரல, கொஞ்சம் விலகி தான் இருக்குது. அடுத்து போடும்போது அப்படியே வந்துடும். இப்போ எந்த சைடு போடுறோம் இல்லையா, அதேமாரி போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம டெய்லர் ஆல்ரெடி தைச்சிட்டே இருக்கிறாரு. அதாவது இதையும் பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது பிரின்சஸ் கட்டிங்கில் பேக் ஓப்பன் வச்சு அவர் ப்ளவுஸ் வந்து அவராக தைச்சிட்டு இருக்கிறாப்புல, கட்டிங் பண்ணி தைக்கிறாப்புல. அதோட வேலை வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்குதா இருக்கு இல்லையா? ரைட்டா? இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டிங் தான், பேக் ஓப்பன் வச்சு. பேக் மட்டும் முடிஞ்சிருக்கு. என்ன பிரகாஷ், பேக் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. சரிதான்? இது லாஸ்ட் நீங்களாக போட்டது என்ன? சரி. இங்கே இடத்துல வந்து இப்போ கோனில் இருதில்ல, நீ கோனில் இல்லாமல் கரெக்டாக அந்த இது வரைக்கும் எப்படி போட்டுக்கணும், இந்த வளையாமல் இருக்குல்ல, அது மாதிரி கடைசி வரைக்கும் வளையாமல் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் போடும்போது எட்ஜில் போடணும். இந்த பக்கம் எட்ஜில் போட்டுக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் எட்ஜில் போடணும். அது மாதிரி இடத்தையில் போடும்போது இங்கேருந்து இடத்தையில் போடணும். அப்போது லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் தைக்கிறது வசதி இருக்கும். இது வந்து மிஷின் கண்ட்ரோல் வர்றதுக்காக. இது செட் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து கட்டிங் பண்ணி தைக்க போயிடலாம். ஒரு 2 நாளைக்கு இன்றைக்கி இது போக வீட்டில் போனோன்னே இதெல்லாம் தைச்சி படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்கொயரை நாளைக்கு வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து நம்ம ஃபினிஷிங் காண்டி. சரியா? இன்னும் வேறு துணி தரட்டுமா? எல்லாம் முடிச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க? முதல் தைச்சது சும்மா ட்ரையல் பார்த்தது. சரி. பரவாயில்லையே. எங்கே அதே மாதிரி இதை தைங்க பார்க்கலாம்.
புதுசாக தைக்கிற இருந்தாலும் சரி, ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு இன்னொரு ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், அந்த ஃபினிஷிங் எதனால் வருது, அது எப்படி ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லுவேன். அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். அதாவது நல்லா தைக்கிற டெய்லர் கூட நான் நல்லா தான் தைச்சி கொடுக்குறேன், ஆனால் ஃபினிஷிங் நல்லா வரமாட்டேது, ஏன்னா இதில் ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா லூஸ் இல்லாமல் நல்லா ஃபிட்டிங் செமையாக தைச்சிருப்பாங்க, ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது, சட்டையை பார்த்தா சுத்தமாக நல்லா இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் நாளைக்கு ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்லிக் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல டெய்லர் இருந்தாலுமே சரி, ஒன்றும் கூச்சப்படாமல் நம்ம சொல்கிறது நீங்கள் தைச்சி பார்த்துட்டிங்கன்னா அது அழகாக தைக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் எது தைச்சாலும் ஃபினிஷிங் நல்லா வரும். அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ஓரத்தில் இடத்துல மட்டும் நீங்கள் எல்லாருமே 1 hour டைம் எடுக்காமல் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டயத்தை இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் முழுக்க தைச்சாலும் பிரச்சனை இல்லை, மிஷின் நம்மளோட கண்ட்ரோல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓரத்தில் எடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மடித்து ஃபோல்டிங் பண்ண சொன்னேன். அதாவது மடிச்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் தையல் இங்கே தான் போடணும். இப்போ இது பிரிக்கணும். மிஷின் நேராக உட்காருங்களா, கால் இந்த இதில் வச்சுக்கோங்க, பெடலில் ஒரு கால், லெஃப்ட் கால் இதில் வைங்க. அதாவது மிஷின் எப்படி உட்காரணும் பொசிஷன் சொல்கிறேன், காலில் வைங்க சொல்கிறேன். அந்த கால் அந்த காலையில் வச்சுக்கிங்களா, ரைட் சைடு காலை தான் பெடலில் மிதிக்கணும், ரைட்டா? அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த உட்கார்ற பொசிஷன் வந்து நல்லாயிருக்கும். அதாவது பேக் பெயின் வராது, உடம்பு அசதி தெரியாது, ரொம்ப நேரம் உட்காந்து தைச்சாலும் அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கால், அதாவது அது லெஃப்ட் சைடு கால் தானே, லெஃப்ட் காலை தூக்கி எதில் வச்சுருக்கீங்க, ஸ்டாண்டில் வந்து லெஃப்ட் கால் வச்சுருக்காப்புல, ரைட் சைடு கால் வந்து பெடலில் வச்சுருக்காப்புல. அப்படி உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு அந்த உட்கார்ற பொசிஷன் வந்து நமக்கு உடம்பு பெயின் இல்லாமல் ரொம்ப லேஸாக இருக்கும். என்ன சிவா? சரிங்க. ரைட்டு. இந்த எஜ்ஜில் போட்டுருக்கீங்களா, அது மாதிரி இந்த இடத்துல விலகுற இல்லையா, அதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த லாஸ்ட் ஸ்லிப்பு போடணும். இங்கே எப்படி எஜ்ஜில் போட்டிங்களா அது மாதிரி இந்த எஜ்ஜில். என்ன பாப்பா, நூல் இல்லையா, காலியாக போயிடுச்சா, போடவா? சரி போடுறேன். நூல் இருக்குது, கட் ஆயிடுச்சு. பாபின் போட தெரியல, தெரியாதா? இந்த இருக்குல்ல, பாபினை எடுத்துட்டு கட்டாக இருக்குல்ல வச்சுட்டு இந்த ரைட் சைடில் அந்த த்ரெட் இப்படி வரும், இந்த இலையில் மாட்டி இழுத்து ஒன்று போல் ஒரு மாட்டணும். பார்த்ததுக்கப்புறம் சத்தம் கேட்கணும். அதை அப்படியே போட்டுருவோம். ராணி நீ என்ன பண்ணுற? அப்படியே இங்கே வாங்க. தை தை பாப்பா, தை தை தை. அதாவது இப்போ தைக்கிறது வந்து மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மாதிரி தைக்கிறது. என்ன பாப்பு, இந்த எஜ்ஜு தையல் நீ போட்டியா? எஜ்ஜு தையல் இன்னும் எஜ்ஜில் வரணும்னா இந்த மாதிரி விலகி போதில்ல, அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த இங்கே நெளிஞ்சு வந்துருக்கு இல்லையா, இப்படி வரக்கூடாது. இந்த எஜ்ஜில் போட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த எஜ்ஜில் போகணும். அதே மாதிரி இங்கே எவ்வளோ மடிக்கிறோமோ அந்த மடிக்கிறது கடைசி வரைக்கும் ஒரே அளவு இருக்கணும். இங்கே 1.5 இன்ச்சு மடித்தா கடைசி வரைக்கும் 1.5 இன்ச்சு தான் இருக்கணும், 1 இன்ச்சு மடித்தா கடைசி வரைக்கும் 1 இன்ச்சு தான் இருக்கணும். சரியா? சரி. அது மாதிரி இப்போ நீ தைக்கிறது தள்ளி தான் தையல் போடுற, அப்போ மிஷின் கண்ட்ரோல் வரைக்கும் ஃபஸ்ட் இப்படி தைச்சிக்கோ. அப்புறம் இந்த துணி ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு துணி எடுக்கும்போது கரெக்டாக அந்த எஜ்ஜு தையல் போடும். சரியா? சரின்னு சொல்லு.
அப்புறம் இன்னைக்கு கிளாஸில் வந்து நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிற இந்த ஓரத்தில் இடத்துல மட்டும் நீங்கள் மிஷின் கண்ட்ரோலுக்காண்டி ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிஷின் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை தைச்சி படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு பீஸை தைக்கிற மாதிரி, இவங்க தைக்கிற ஒரு பீஸ் தைக்கிற மாதிரி கிடையாது. கிளாஸுக்காண்டி ஒன்று தைக்கிறாங்க, அடுத்தவங்க வீட்டில் போனோன்னே ஃபுல்லாக இதை தான் தைக்க சொல்லியிருக்கேன். அப்போது மிஷின் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வந்துடும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்யும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சாலும் அதை ரொட்டேட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுக்கு தான் அந்த ஓரத்தில் இடத்துல இதுதான் பேசிக். எல்லோரும் படிக்க வேண்டியது இதுதான். இதை கரெக்டாக போட்டுட்டாலே கிட்டத்தட்ட பாதி டெய்லர் ஆன மாதிரி. அதனால் இதை படிச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி கிளாஸில் இந்த ஓரத்தில் இடத்துல எவ்வளோ ஈஸியாக போடலாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் திரும்ப திரும்ப தச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மிஷின் வந்து உங்களோட கண்ட்ரோல் வந்துடும். இப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அதோட இன்றைக்கி கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறோம். அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு ஈஸியான மெத்தடில் அந்த ஃபினிஷிங் எப்படி தைக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லுவேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் கிளாஸை மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது சாதாரணமாக இருந்தாலும் அதை முழுமையாக ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு அந்த ஓரத்தில் இடத்துல போட பழகிக்கோங்க. மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோலில் வந்துடும். ஏன்னா சர்ன்னு மெதிக்கும்போது மிஷின் சர்ன்னு போகும். அந்த மாதிரி ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு இருந்தாலும் இந்த ஓரத்தில் இடத்துல போட பழகிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் உங்களோட கண்ட்ரோலில் வந்துடும். ஃபஸ்ட்டு அதுதான் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதையுமே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுங்க, அண்ணனுக்கு கையில் ஏதோ அடிபட்டுருக்கீங்களா? அடியெல்லாம் எதுவும் பண்ணல. அதாவது திருவிழாவில் அந்த 101 சட்டி எடுத்துரும் இல்லையா, அது லைட்டாக வெக்கப்பட்டதுனால கொஞ்சம் புண்ணு மாதிரி இருந்துச்சு. அதுதான், அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது பதில் சொல்லணுமே. நான் சீக்கிரம் 2-3 நாளில் சரியாக போய்டும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. நாளைக்கு கிளாஸில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். ராணி அப்படியா? அடுத்த கிளாஸில் வந்து அடுத்தடுத்து யாரும் மாறி மாறி வந்தாங்கனாலும் எல்லாருக்குமே இதே மாதிரி கிளாஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க வந்து வரிசையாக பார்த்துட்டே வாங்க. எந்த ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணிடாமல் வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். பேசிக் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குமோ அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இது நமக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப முழுமையான ஒரு டெய்லர் ஆகிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். அடுத்த பதிவில் அங்கே எல்லோரும் பார்க்கலாம். பாய்.